ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அக்னி நட்சத்திர வெயில் மாதிரி அவ்வளோ வெயில். வெயிலுக்காகவோ மழைக்காகவோ கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது லீவு கொடுக்குறாங்கன்னா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். எப்பவுமே மழை காலத்துல தான் இந்த அனுபவம் நம்மளுக்கு நிறைய இருக்கும். மழைன்னு சொல்லி லீவு விடுவாங்க, பார்த்தா அன்னைக்கு மழையே இருக்காது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கே போயிருக்கலாம் போல இருக்கும். இந்த வாட்டி சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு 1ஆம் தேதி ஸ்கூல் திறக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வெயில் அதிகமாக இருக்குது, பிள்ளைங்க வெளியில் போனால் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி ரீஓப்பன் ஆக வேண்டிய ஸ்கூலை 4ஆம் தேதின்னு மாற்றி வச்சாங்க. ஆனால் 31ஆம் தேதியிலிருந்து எங்கள் ஏரியாக்களில் நல்ல ஒரு கூராப்பு, அப்பப்போ மழையும் தூத்திக்கிட்டு இருக்கு. ஓவர் நைட்டில் கிளைமேட்டும் சேஞ்ச் ஆனதுனால நிறைய பேருக்கு கோல்டு ஃபீவர் இருக்கு. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். விட்ட லீவை ரெஸ்ட் டைமாக கன்சிடர் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பிள்ளைங்களை 4ஆம் தேதி ஸ்கூலுக்கு அனுப்ப ரெடி ஆகிட்டு இருக்கேன். அதுலயும் 10ஆம் தேதி ஓபன் ஆகுற மாதிரியும் ஒரு நியூஸ் இருக்கு. பார்க்கலாம் என்னைக்கு ஓபன் ஆகுதுன்னு. ஈவினிங் டைம்ங்கிறதுனால சூடா பிளாக் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு. பிளாக் காஃபினாலே ஸ்நாக்ஸ் இருந்தாதான் நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் பஜ்ஜி சொஜ்ஜின்னு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் பகல் ஃபுல்லும் வேலை செஞ்சு டயர்டா இருக்கும் போது ஈவினிங் டைம்ல இருக்கிற ஸ்நாக்ஸை எடுத்து சாப்பிட்டு காபி குடிக்கலாம் போலதான் இருக்கும். அதுக்கான ஸ்நாக்ஸ் தான் ரீஃபில் பண்ணிட்டு இருக்கேன். பிளாக் காஃபினாலே கண்டிப்பா உருட்டு பொரிகடலை வேணும். அதுவும் கருப்பட்டி காப்பி கூட பெஸ்ட் காம்பினேஷனாகவும் இருக்கும். 1/2 கிலோ அளவு உருட்டு பொரிகடலை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறதுனால காலியாகிறது வர ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த 4 ஜார்லையுமே மேக்ஸிமம் இதே மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்கள் தான் இருக்கும். பொரிக்கடலைக்கு அடுத்தபடியாக நிலக்கடலை, பச்சை நிலக்கடலையாக தான் வாங்கி ஃபில் பண்ணி வைக்கேன். தேவைப்படுற நேரம் லைட்டாக எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிட்டு வத்தப்பொடியும் உப்பு தூவி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இல்லை உப்பு தண்ணியை தொளிச்சு நல்லா வறுத்து சாப்பிட்டாலும் டேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி உப்பு கடலை, கொண்டக்கடலையே உப்பு தண்ணி தொளிச்சு வறுத்து வச்சிருப்பாங்க. அதுவும் கொறிக்க டேஸ்டா இருக்கும். ஸ்நாக்ஸ்னா உப்பு உரைப்பா தான் இருக்கணுமா, கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கணும். நேற்று வாங்கிட்டு வந்த கேரமல் பாப்கார்ன் இருந்து அதையும் பாட்டிலில் ஃபில் பண்ணுறேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல கிரிப்பாக இருக்கிற மாதிரி பேஸ்கட் வீவிங் பேட்டர்னில் வருது. கூடவே நல்ல டைட்டாக ஏர்லாக்காக க்ளோஸ் ஆகுற மாதிரி பார்க்கவும் அழகாக இருக்கிற மாதிரி செராமிக் பேர்ட் லிட்டோட வருது. இது ஏர்டைட் கிளாஸ் ஜாருங்கிறதுனால இதில் ஸ்டோர் பண்ணுற திங்ஸோட ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பார்க்க அழகாக இருக்கிறதுனால நம்ம கவுண்டர் டாப்ல எல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது கிச்சனுக்கு தனி லுக்கே கொடுக்கும். 2 ஜாரும் டிஃப்ரெண்ட் அளவுல வருது. 1000 ml 1300 ml. பார்க்கவும் நல்லா இருக்கு, யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம ஒன்று காஃபி லவராக இருப்போம், இல்லை டீ லவராக இருப்போம். அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் காலையில் மஸ்ட்டாக ஒரு காஃபியோ டீயோ கண்டிப்பாக எடுத்துக்குவோம். அப்படி காலையில் நம்ம சூடாக குடிக்கிற டீ எப்படி அந்த நாளையே நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஆக்குதோ, அந்த டீயை குடிக்கிற கப்பு ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸோட வரும்போது இன்னும் நல்லா இருக்கும்ல. இந்த கப் செட் ஆஃப் 4 வருது. ஸ்டாக்கபிள், ஒன்றுக்கு மேலே 1 அடிக்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். சைஸ் 280 ml. ஆனால் டிஃப்ரெண்ட் கலரில் வருது, பார்க்கவும் நல்லா இருக்கு. போட்ட பிளாக் காஃபியையும் எனக்கு, என்னவனுக்கு, ஜெசிகாக்கு, ஆகாஷ்க்குன்னு கப்பில் ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு பொதுவாக டீ தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு டீ லவர். ஆனால் சம்டைம்ஸ் ஈவினிங் டைமில் இதே மாதிரி காஃபி, அதுவும் பிளாக் காஃபி, முறுக்கு, பொரிகடலாம் போட்டு குடிக்க ரொம்ப பிடிக்கும். அப்படி எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணி நான் காஃபி போடுறேன் அப்படின்னா ஜெசிகா, ஆகாஷ், என்னவனுக்கும் சேர்த்தே போடுவேன். அவங்களுக்கும் இந்த காம்போ ரொம்ப பிடிக்கும். டெய்லிலாம் இதே ரொட்டீன் கிடையாது. சம்டைம்ஸ் ஈவினிங் எல்லாரும் ஃப்ரீயாக வீட்டில் இருப்போம், கொஞ்சம் டைம் இருக்கும். சம்டைம்ஸ் கிளைமேட்டே ஒரு கப் காஃபி குடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லும். அந்த டைமில் இதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறது உண்டு. இந்த கடுங்காப்பியில் பொரிகடலை போட்டு குடிக்கிற காம்பினேஷன் எனக்கு எங்கள் பாட்டி வீட்டில் குடித்த அனுபவம். அப்பமே நாக்கில் ஒட்டினது. அதுக்கப்புறம் என்னவனுக்கு கற்றுக் கொடுத்து இப்போ பிள்ளைங்களும் அதை டேஸ்ட் பண்ணி விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மதியமே இருக்கிற வேலைகளை ஓரளவுக்கு முடிச்சுட்டேன். இன்னும் சின்ன வேலைகள் தான் இருக்குது. இன்னைக்கு டின்னரும் ரொம்ப சிம்பிளாக தான் பிள்ளைங்க கேட்ட மாதிரி ரெடி பண்ண போகிறேன். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் 4ஆம் தேதியா 10ஆம் தேதியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருக்குது. கவர்மெண்ட்லேருந்து எப்போ அலௌன்ஸ் பண்ணுறாங்களோ, ஸ்கூலும் எப்போ ரீஓப்பன் ஆக போகுதோ தெரியலை. அவங்க வேலையை பார்க்கட்டும். எப்போ சொன்னாலும் நமக்கு ஓகே தான். பட் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக நமக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வேலைகள் இருக்கும். எப்போவோ ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே அந்த ப்ரிப்பரேஷன் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆனால் இந்த டைமு வீட்டில் ஃபங்க்ஷனும் இருந்ததுங்கிறதுனால கொஞ்சமாக தான் வேலைகள் எல்லாம் முடிச்சு வச்சேன்.
பிள்ளைங்களுக்கு போன வருஷம் வாங்கின லஞ்ச் பாக்ஸு பேக் எல்லாம் ஓரளவுக்கு இருந்ததுனால இந்த வருஷம் கொஞ்சம் அத்தியாவசிய தேவைகளுக்குள்ளது மட்டும் வாங்கியிருக்கேன். முக்கியமானு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டில், கொண்டு போகிற ஸ்பூனு. இந்த ஸ்பூன் மட்டும் பிள்ளைங்க எப்படி தொலைப்பாங்கன்னே தெரியல. சில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது பென்னு பென்சில் எல்லாம் தொலைச்சிட்டு வருவாங்க. அதே மாதிரி என் பிள்ளைங்க 2 பேரும் ஸ்பூனு கொடுத்து விட்ற ஸ்பூனை எப்படியாவது மிஸ் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. இன்னைக்கு வாங்கியிருக்கிற திங்ஸ் எல்லாமே நெஸ்டிஷியால இருந்தா வாங்கியிருக்கேன். குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறதுனால என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதுவாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் 2 சைஸில் வாங்கியிருக்கேன். குழம்பெல்லாம் ஊற்றி பிள்ளைங்களுக்கு சோறு மிக்ஸ் பண்ணி வைக்கேன்னா அதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவும், சப்பாத்தியெல்லாம் கொடுத்து விடும்போது யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாகவும் 2 சைஸில் வாங்கியிருக்கேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் லஞ்ச் பாக்ஸ் தான். ஹை போரோசிலிகேட் கிளாஸ். பிள்ளைங்க யூஸ் பண்ணுறவும் கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஏர் டைட் லிட்டு வித் கிளாஸோடையும் வருது. 4 சைடும் கிளிப் லாக் வரதுனால உள்ளே இருக்கிற ஃபுட்டு குழம்பே ஊற்றி சோறை மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் கொஞ்சம் கூட வெளியில லீக் ஆகாது. இது ஸ்கூலுக்கு மட்டும் இல்லாம காலேஜ் போறீங்க, ஆஃபீஸ் போறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இது மைக்ரோவேவ் சேஃப் கூட. வீட்லேயே நீங்கள் ஏதாவது ஃபுட்டை இதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிங்க, ரீஹீட் பண்ணணுங்கும் போது எடுத்து டைரெக்டாகவே ஓவனில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன் செட்டுமே டிஃப்ரெண்ட் சைஸ். ஒன்று வந்து சின்ன சைஸு, இன்னொன்று மீடியமாக நம்ம லஞ்ச் எடுத்து சாப்பிட்ற மாதிரி உள்ள ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஃபோக்கு. இந்த 3மே பிள்ளைங்களுக்கு செட்டாகவும் இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்த உடவும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும், ஸ்பூனாக இருக்கட்டும், இது 2யும் கம்பேர் பண்ணும்போது இந்த டம்ளரை பற்றி சொல்லவே வேண்டாம். இது என் கிட்ஸோட ஃபேவரேட்டான டம்ளர். இது இன்சுலேட்டட் டம்ளர் பாட்டிலுங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொஞ்சம் சூடாக தண்ணி கொடுத்து விடனாலும் கொடுத்து விடலாம், சம்மருக்காக லைட்டாக சில்லுன்னு கொடுத்து விடனாலும் கொடுத்து விடலாம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுனால பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதும் தண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியாக அதோட லிட்ல சிப் அண்ட் ஸ்விக் மெத்தடும் இருக்குது, டாப் ஹேண்டிலாகவும் இருக்குது. பிள்ளைங்க கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது கூடவே ஸ்ட்ராவும் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷும் கூடுதல் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள சில்வர் கோட்டிங்லையும் மேலே மேட் ஃபினிஷில் டிஃப்ரெண்ட் கலர்லையும் வருது. ஜெசிகாவோட ஃபேவரட் கலர் பர்பிள், ஆகாஷ்க்கு ஒயிட்னு சொல்லி 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கலரில் வாங்கியிருக்கேன். எனக்கு இதில் பர்சனலாக பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மேட் இன் இண்டியா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் மாம்லாம் க்ளீன் பண்ணக்கு கஷ்டப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக டம்ளரோட இன்சைடை நல்லா அகலமாகவே கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்ம கையை விட்டு தேய்ச்சி கழுவவும் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கூட லீக்கும் ஆகாது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்கு மட்டும் இல்லாமல் வேற எங்கேயாவது பிக்னிக் போகிறீங்க, ட்ராவலில் நம்மளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த டம்ளர் எனக்கு பிடிச்சி தான் வாங்கினேன். இப்போ குட்டி ஸ்கூல் கொண்டு போய் பழகின பிறகு அவங்களுக்கு இது ரொம்ப ஃபேவரேட் ஆகிட்டே. ஸோ இந்த வாட்டியும் இதே பாட்டில் தான். ஆர்டர் போட்டு திங்ஸும் வந்து 1 வீக் ஆச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தின நாள் எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கொடுத்து விட ஈஸியாக இருக்கும். இந்த பாட்டிலில் இன்னும் கலர் ஆப்ஷனும் இருக்குது. உங்களோட பிள்ளைங்களோட ஃபேவரட் கலர் கூட நீங்கள் பிக் பண்ண ஈஸியாக இருக்கும். இதோட லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன வேலைகளாக தான் தெரியும், ஆனால் முடிச்சு வச்சுட்டோன்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் ஒரே நேரம் செய்யாமல் அப்பப்போ டைம் இருக்கும்போது ஒன்றொன்னா எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். போன வாட்டியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி என் கிச்சனை ஓரளவுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரீ கிச்சனாக மாற்றிட்டு வரேன். நேற்று தான் க்ராசரிஸும் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சில பாட்டில்களில் ஃபில் பண்ணாமல் இருக்கு, அதையும் ஃபில் பண்ணி எடுத்து வைக்கேன். டைம் இருக்கும்போது செஞ்சு வைக்கிறதுனால காலையில் எலும்பி அறக்க பறக்க குயிக்காக சமைக்கும் போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிளாஸ் ஜாருமே இப்போ தான் வாங்கினேன். நல்ல ஒரு விண்டேஜ் பேட்டர்னில் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. உடன் லிட்டோடையும் வருது. லிட்டில் கேஸ்கெட் கொடுத்துருக்கிறதுனால உள்ளே இருக்கிற ஃபுட்டை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கோம். இதில் ஃபுல்லுமே நட்ஸ் ஐட்டமாக தான் ஃபில் பண்ணுறேன். நாகர்கோயில் போனீங்கன்னா வேப்பமூடு ஜங்ஷன்ல சுட்ட கொல்லாங்கொட்டை கிடைக்கும். ஒன்னும் பாதியமா தான் இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஜெசிகா ஆகாஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். நேத்து அப்பா நாகர்கோயில் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் பாட்டிலுக்கு மாத்திருக்கேன். இந்த கிளாஸ் ஜாரோட கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா 700 ml. இது செட் ஆஃப் 4 வருது. பார்க்கவும் நீட்டா இருக்கு. நம்ம கிச்சன்ல அரேஞ்ச் பண்ணோம்னா தனியா ஒரு லுக்கே கொடுக்கும். நான் இதுல என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா
சுட்ட முந்திரி பருப்பு, பிஸ்தா, பாதாம், சுகர். ஒயிட் சுகர் ரொம்ப ரேர் தான் எடுக்கிறது, அதனால இந்த பாட்டில்ல வச்சிருக்கேன். இந்த கண்டெய்னரை வாங்கின பிறகுதான் இப்ப புதுசா லான்ச் ஆகிருக்கிற இந்த பாட்டில் பார்த்தேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செஞ்சிருந்து, என் கிச்சனுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும்னு தோணுச்சு வாங்கியிருக்கேன். இதுவும் விண்டேஜ் கலெக்ஷன் தான், ஆனா இது பாஸ்கெட் வியூ மெத்தட்ல வருது. பிடிக்கவும் நல்ல கிரிப்பா இருக்கு. ஏர்டைட் லிட்டு, பாட்டில் ஷேப்பும் சூப்பரா இருக்குது. லிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்து அதை ஹைலைட் பண்ணி இருக்கிறது இன்னும் நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி, யூஸ் பண்ணவும் அவ்வளோ கன்வீனியன்ட்டா இருக்கு. இதோட அளவு 750 ml, செட்டா 4 வருது. நான் 2 செட்டா வாங்கினேன். நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ற மாதிரி வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி எதுனாலும் இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இதுல காஷ்மீரி வத்தப்பொடி, முந்திரி பழம், முந்திரி பருப்பு, அரிசி மாவு இவ்வளோ கம்மியா இருந்து அதை மட்டும் ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்கேன். மற்ற பாட்டில்லாம் ஃபில்லா தான் இருக்கு. ஏர்டைட் லிட்டு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக நிற்கும். ஃபில் பண்ண பாட்டில்களை செல்ஃபில் எடுத்து வச்சுட்டு பார்க்குறதுக்கு அந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பிளாஸ்டிக் ஃப்ரீயாக மாற்றிட்டு வரேன். அதுவும் என்னோட கிச்சனை எனக்கு பிடிச்ச மாதிரி ரசித்து ரசித்து மாற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்குது. ஃபுல் கிச்சனையும் மாற்றின பிறகு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டாக டின்னர் டைம். இன்னைக்கு டின்னர் ரொம்ப சிம்பிள் தான். லஞ்ச் நல்லா ஹெவியா சாப்பிட்டு இருந்தோம். ஈவினிங் காஃபியும் குடிச்சாச்சு. டின்னர் சாப்பிடணுங்கிறதுக்காக சிம்பிளா போதும், ஆனா வாய்க்கு கொஞ்சம் டேஸ்டா வேணும்னு பிள்ளைங்க கேட்டிருக்காங்க. ஜெசிகா அதுலயும் லெமன் ரைஸா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு கேட்டிருக்கா. எங்க வீட்டு ஃபங்க்ஷன், அத்தான் வீட்டு ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன்னு சொல்லி ஃபுல்லுமே விருந்து தான். எல்லாமே நான்வெஜ்ஜாக சாப்பிட்டோம். வீட்டில் ஒரு சில காய்கறிகள் இருக்குது. பேசிக்காக உள்ள காய்கறிகள் கம்மியாக இருக்குது. அதை மட்டும் இன்னைக்கு காய்கறி கடையிலேருந்து கொண்டு வர சொல்லி வாங்கியிருக்கேன். இந்த கேரட் பீன்ஸ் வந்து பேசிக் காய்கறி தான். அதே மாதிரி இஞ்சி, உருளைக்கிழங்கு, மல்லித்தலை, இந்த காய்கறிகள் மட்டும் பேசிக்காக நிறைய குக்கிங்க்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யோசிக்காமல் எடுத்து யூஸ் பண்ணிடலாம், பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். இந்த வாரத்தில் இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. நெக்ஸ்ட் சண்டே ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன்னா அடுத்த வாரம் ஃபுல்லும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்கின காய்கறிகள்லாம் எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். ஜெசிகாக்கு பிடிச்ச லாவெண்டர் கலர் தீம்லேயே இன்னைக்கு எல்லாமே எனக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஃபுட் கண்டெய்னர் செட் ஆஃப் 4 வருது. 370 ml, 660 ml, 1000 ml, 1500 ml. கிளாஸ் கண்டெய்னர், பிபி லிட்லே ஏர் வென்ட்டும் இருக்கு. லிட் அதே மாதிரி 4 சைட் கிளிப் டைப்ல வரதுனால நல்ல ஏர் டைட்டாவும் இருக்கும், லீக் ப்ரூஃபாவும் இருக்கும். இதை நம்ம மைக்ரோவேவ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம், டிஷ் வாஷர்ல வச்சு வாஷ் பண்ணவும் செய்யலாம். திங்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சு ஃப்ரிட்ஜ்ல கம்மியான இடத்துலயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். யூசேஜ் முடிஞ்ச பிறகு ஒண்ணுக்குள்ள ஒன்னா அடுக்கி கம்மியான இடத்துல செல்ஃப்லயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணாம ஏதாவது லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு இருக்கு, இல்ல நாளைக்கு குக் பண்றதுக்கு இன்னைக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் ஃபுட் அப்படிங்கும் போது இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கலர் ஆப்ஷனும் இருக்குது. ஜெசிகாவோட ஃபேவரேட் கலர் பர்பிள்னோனதும் என்னமோ தெரியல, இந்த வாட்டி எல்லாமே எனக்கு பர்பிள்லே அமைஞ்சுது. ரொம்ப நல்லா இருக்கு. டின்னர் வேலையை ஆரம்பிக்கேன். சேமியா தான் ரெடி பண்ண போகிறேன். அதுவே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டேங்கியை ரெடி பண்ண போகிறேன். பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, நிலக்கடலை, கருவேப்பிலை, ஒரு வத்தலையும் கிள்ளி உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் பொரிய விடுறேன். சேத்த முந்திரி பருப்பும் நிலக்கடலையும் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரியை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதில் கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் காயப்பொடியும் உள்ள சேர்த்துருதே. செத்தப்பொடி ரெண்டுமே எண்ணெயில் லைட்டாக பொரிஞ்ச பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் சூடாகவே உள்ள சேர்த்துருதேன். தேவையான அளவு உப்பையும் உள்ள சேர்த்து மூடி வச்சு கொதிக்க விடுறேன். சீக்கிரமாக கொதிச்சிரும்.
இந்த டீப் செராமிக் ஸ்டியூ பாட் பார்க்க நல்லா இருக்குல்ல, கலர் காம்பினேஷனே அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த செராமிக் பாட்ல நம்ம குக் பண்ணும் போது ஹீட் லாங் டைமுக்கு ரீட்டைன் ஆகும், அதனால ஈவனாவும் குக் ஆகும். நம்ம குக் பண்ற ஃபுட்டு ரொம்ப நேரத்துக்கு சூப் எல்லாம் வைக்கோம்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடுறதுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸ்லோ குக்கிங்க்கு ரொம்பவே பெஸ்ட், நான் ரியாக்டிவ் அண்ட் ஃபுட் சேஃபும் கூட. கொதிக்க வச்ச தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிற சேமியாவையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பியும் கவர் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ண விட்டுருதேன். இது கொஞ்சம் திக்கான சேமியா, கம்மியான அளவு தான் தண்ணி வச்சிருக்கேன். இதே ஹீட்ல ஸ்லோல குக் ஆகும் போது ஈவனா குக் ஆகி கிடைக்கும். இந்த குக்கிங் பாட்டை நம்ம மைக்ரோவேவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஷ் வாஷர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் லிட்ல. இப்போ நம்ம மூடி வச்சு குக் பண்ணும்போது இதுல எக்ஸ்ட்ரா ஆவியெல்லாம் வரும், அதெல்லாம் வெளியில போறதுக்கு மூடிலேயே ஏர் விண்டோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்த கெமிக்கல் கோட்டிங்கும் இல்லாத நேச்சுரலான நான்ஸ்டிக்குங்கிறதுனால நம்ம ஃபுட்டெல்லாம் குக் பண்ணும்போது கொஞ்சமா ஆயில் சேர்த்தாலே போதும். இப்போ பார்த்தாலே தெரியும் நல்ல திக்கா இருந்த சேமியா தான், ஆனால் நல்ல சாஃப்டா குக் ஆயிருக்கு, டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குது. ஜெசிகாவும் ஆகாஷும் ரொம்ப உதிரியா இருக்கிறத விட இதே மாதிரி இருந்தாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருதே, பிள்ளைங்க ஃபுட்டு ரெடியான்னு கேட்கும்போது எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இன்னைக்கான டின்னர் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண திங்ஸ் எல்லாமே நெஸ்டிஷியாலருந்து தான் வாங்கியிருக்கேன். இப்போ ஸ்பெஷல் ஆஃபரும் போய்கிட்டுருக்கு. நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா திங்ஸோட லிங்க் ஃபுல்லுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரெடியான டின்னரை பிள்ளைங்களுக்கும் வச்சு கொடுத்துட்டு நானும் திருப்தியாக சாப்பிட்டேன். இந்த நாள் எனக்கு இப்படி தான் போச்சுது. நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இல்லை வித்தியாசமான ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.